கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சின் அரையாண்டு முன்னேற்ற மீளாய்வு நேற்று துறைசார் அமைச்சர் கௌரவ கலாநிதி உப்பாலி பன்னீர் தலைமையில் அமைச்சரவை வளாகத்தில் நடைபெற்றது. இதன்போது அந்த அமைச்சின் கீழ் இயங்கும் கிராமிய அபிவிருத்தி பணியகம், சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம், சமூக சேவைகள் திணைக்களம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகம், முதியோர் மக்களுக்கான தேசிய முதியோர் செயலகம், இலங்கை சமூக அபிவிருத்தி நிறுவனம், இலங்கை சமூக பாதுகாப்பு சபை, உலக உணவு திட்டம், இலங்கை பங்குதாரர் செயலகம், ஆலோசனை பிரிவு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகம் ஆகிய நிறுவனங்கள் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் எட்டப்பட்ட முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக வறுமையை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டமான பிரஜாசக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் கிராமிய அபிவிருத்தி பணியகத்தினூடாக தற்போது 25,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நாட்டின் அனைத்து கிராம உத்தியோக பிரிவுகளிலும் செயற்படுத்தப்பட்டு வருவதுடன் தற்போது சில அபிவிருத்தி திட்டங்கள் நிறைவு பெற்றுள்ளது. மேலும் சில திட்டங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பணியகத்தின் நடைமுறைப்படுத்தப்படும் நடுத்தர அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு நேரடியாக பங்களிப்பு வழங்க முடியும் எனவும் கிராமிய அபிவிருத்தி பணியகத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை வலுவூட்டும் தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் 2026 ஆண்டுக்கான திட்டமிட்ட இலக்குகளை அடைவதற்கு அனைத்து வலுவூட்டல் வேலை திட்டங்களையும் துரிதப்படுத்தியுள்ளதாகவும் அதற்காக அனைத்து அதிகாரிகளுக்கும் பொறுப்புகள் வழங்கும் வகையில் செயற்பாடுகள் மற்றும் மதிப்பீடுகளை உள்ளடக்கிய திட்டத்திற்கு அமைய செயற்பட்டு வருவதாகவும் குறித்த சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னீர் அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் திட்டமிடப்பட்ட திட்டங்கள் துரிதப்படுத்துமாறும் அரச நிதி ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்து மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு தயக்கமின்றி தீர்மானங்களை எடுக்குமாறும் அறிவித்தார். அத்துடன் அமைச்சிற்குட்பட்ட நிறுவனங்கள் 2026 ஆண்டிற்கான தமது திட்டங்களுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்பதும் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட இலக்குகளை அடைவதற்கு அமைச்சு என்ற வகையில் அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு குறித்த ஆண்டின் இறுதிக்குள் தமது இலக்குகளை அடைவதற்கும் அனைத்து நிறுவனங்களையும் திணைக்களங்களையும் வழிநடத்த வேண்டும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.